வெங்காயம், தக்காளி, மல்லித்தழை, மிளகு, மல்லி, பட்டை மிளகா, ஜீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு. சட்டி சூடானோடனே இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கணும். எல்லா பொருளையும் சேர்த்து வறுத்துக்குவோம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்குவோம். இது எண்ணெய் மசாலா சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு வெடித்தோடனே வெங்காயம் நல்லா செவர வதக்கிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது வறுத்தம்ல இதெல்லாம் போய் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். போட்டுடுச்சு. இப்போ தட்டில் மாற்றிக்குவோம். ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிப்போம். சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கோம். இப்போ அதில் போட்டுக்கலாம். சிக்கனை இப்போ இதில் போட்டுப்போம். நல்லா வதங்கி தண்ணி விட்டு நல்லா வேகணும். தண்ணிலாம் விட வேணாம். நல்லா வதக்கிக்கிட்டோம்னா நல்லா தண்ணி விடும். ஒரு 10 நிமிஷம் மூடியை போட்டு நல்லா வேக வச்சோம்னா நல்லா தண்ணி விடும். அதிலே வரும். மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். தண்ணி விடுவோம். ரெண்டு காட்டு வந்துடும். சாதத்தை வச்சுக்கிறேன். அப்புறம் இது மாதிரி தண்ணி விட்டு நல்லா வெந்துடும். அதுவே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலரி ஒரு தடவை வேகட்டும். இப்போ நம்ம வறுத்து நுணுக்கி வச்சுருக்கிற மசாலாவை இதில் போட்டுக்கலாம்.
வாசனையும் சூப்பராக இருக்குது. வாசனை நல்லா இருக்குது. அவ்வளோதாங்க, கோழி மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சு